அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஸ்காய் ஆன்மீக சேனலில் இருந்து உங்கள் அகோரி உதயா. இன்று ஒரு முக்கியமான செய்தி சொல்லப் போகிறேன். அனைத்து சிஷ்யர்களும் பொறுமையாக கேட்கவும். இந்த பங்குனி உத்திரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீர்கள். முருக பெருமான் இந்த ஒரு நாளில் கேட்கும் வேண்டுதலை உடனே நிறைவேற்றுவார் என்று சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் எப்போதும் பிரச்சனை, கடன், நோய், வேலை இல்லாமை என்று கஷ்டம் இருந்தது. அவர்கள் எவ்வளவு கோவிலுக்கு போனாலும் நல்லது நடக்கவில்லை. ஒரு நாள் ஒரு முதிய சாமியார் அவர்களிடம் வந்து ஒரு ரகசியத்தை சொன்னார். பங்குனி உத்திரம் அன்று முருகனை சரியான முறையில் வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை மாறும் என்று கூறினார். அவர்கள் சொன்ன முறையை கேட்டு அதேபோல் செய்தார்கள். பங்குனி உத்திரம் அன்று அதிகாலை 4 மணிக்கு எழுந்து குளித்து வீட்டில் தீபம் ஏற்றி முருக பெருமானின் படத்திற்கு முன் ஒரு சிறிய பால் கலசம் வைத்து ஓம் சரவணபவ மந்திரத்தை 108 முறை ஜெபித்தார்கள். அதற்கு பிறகு செவ்வந்தி பூ வைத்து அர்ச்சனை செய்து ஒரு சிறிய நேரம் கண்களை மூடி மனதார வேண்டினர். மாலை நேரத்தில் முருகன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி ஏழை ஒருவருக்கு உணவு தானம் செய்தார்கள். அதன் பிறகு நடந்தது ஒரு அதிசயம். நாட்கள் கடந்து செல்ல செல்ல வீட்டில் இருந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பித்தது. கடன் குறைந்தது, வேலை கிடைத்தது, நோய் சரியாகியது, குடும்பத்தில் அமைதி வந்தது. அவர்கள் உணர்ந்தது என்ன தெரியுமா? பங்குனி உத்திரம் அன்று முருகனை உண்மையோடு வழிபட்டால் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். அதனால் நீங்கள் இந்த பங்குனி உத்திரம் அன்று மறக்காமல் செய்ய வேண்டியது, அதிகாலை குளித்து தீபம் ஏற்றுங்கள். ஓம் சரவணபவ 108 முறை சொல்லுங்கள். முருகன் கோவிலுக்கு செல்லுங்கள். பால் அபிஷேகம் செய்யுங்கள். ஏழைகளுக்கு உணவு தானம் செய்யுங்கள். இந்த 5 விஷயங்கள் செய்தால் முருகன் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முருகன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சரவணபவ.